அனைவருக்கும் வணக்கம். கோவை சூலூர் சம்பவத்தை பற்றி எல்லாருமே பேசுகிறீங்க, குரல் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறீங்க. வெறும் 20 செகண்டு 30 செகண்டுக்குள்ளே அதுக்கான தீர்ப்பையே சொல்லி முடிச்சிடுறீங்க. ஆனால் இவன் தான் குற்றவாளியா அப்படிங்கிறத கூட முடிவு செய்கிறதுக்கும் கால அவகாசம் கொடுக்காம 2 பேர்த்த பிடிச்சிட்டாங்க, உடனே அவனை தூக்கில் போடுங்க, எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் துண்டு துண்டாக வெட்டுறோம், அரபு நாடுகள் மாதிரி நடுரோட்டில் வச்சு கழுத்தை வெட்டணும், இப்படி சட்டத்தை மீறது எப்படிங்கிற பாடம் தான் எடுக்கிறீங்களே தவிர யாரும் இதுக்கு என்னென்ன சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தில் என்னென்ன தண்டனை இருக்குது, சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், காவல்துறை அதுக்கு வேலை செய்யணும், நாம் அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் நல்ல நோக்கத்தோட குரல் கொடுக்குறீங்க. ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே அதை பற்றி பேசி நிறைய லைக் வாங்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பேசுகிறது தான் முக்கால்வாசி பேராக இருக்குது. செய்தி ஊடகங்களில் நேரடியாக போய் கள ஆய்வு சம்மந்தப்பட்ட நபர்களையும் பாதிக்கப்பட்ட நபர்களையும் சந்தித்து பேட்டி எடுக்கிறாங்க, அதையெல்லாம் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அதையெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை ஊடகங்களே அதில் சில இடங்களில் தப்பு பண்ணலாம், அதுவும் நான் நிறைய பார்த்துருக்குறோம். ஒரு சில ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுக்கும் உடந்தையாக செயல்படுறதையும் கூட நம்ம பார்க்குறோம். நாம் எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த சம்பவத்தில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது, அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இதையெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி இது நடக்காமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதே இல்லை. இனி இது நடக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்கிறீங்க குற்றவாளிக்கு தண்டனை கடுமையாக்கப்படணும். ஏற்கனவே கடுமையான தண்டனைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு போக்சோ வழக்கு. போக்சோ வழக்கில் தண்டனைகள் எந்த அளவுக்கு கடுமையாக்கப்படணுமோ அந்த அளவுக்கு கடுமையாக்கப்பட்டிருக்குது. மற்ற வழக்குகள் மாதிரி இது கிடையாது. தண்டனையை கடுமையாக்குங்க. என்ன கடுமையாக்கணும்? அவனை தூக்கில் போடுங்கன்னு சொல்லியாச்சு, இன்னும் என்ன கடுமையாக்கணும் சொல்லுங்கள்? என்ன துண்டு துண்டாக வெட்டி உங்கள் எல்லாத்துக்கும் சில்லி போட்டு தரணுமா? அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரி இங்கேயும் சட்டத்தை கொண்டு வாங்க, நடு ரோட்டில் வச்சு வெட்டுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறீங்க. அதே அரபு நாடுகளில் இருக்கிற எல்லா சட்டத்தையும் அப்படியே கொண்டு வந்து அமல்படுத்திடலாமா? ஒன்று தெரியுமா உங்களுக்கு? உலக நாடுகள்லேயே எல்லா நாடுகள்லேயும் இல்லாத அளவுக்கு நல்ல சட்டம் தான் நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் அதை யாராவது மதிக்கணும்னு சொல்லித்தரமா? மதிக்கிறோமா? நாம் யாருமே அதை மதிக்கிறதில்ல. மதிக்கணும்னு சொல்லியும் தரதில்லை.